ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 21/3/2024 கருணியா ப்ளஸ் KN 514க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நம்பர் மட்டும். உங்களுக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை கெஸ்ஸிங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே வியாழன் டு வியாழனோட ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 330 ABC போர்டு நண்பா. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா 925. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை நம்மளுக்கு 699 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட 5665 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு அதோட நம்மளுக்கு பெயர்ஸும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 959லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 313. ஸோ இதில் 65D பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 31. இதோட நம்ம 56 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 56 இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 5ஓட 3 கூட்டும்போது நம்மளுக்கு 8, 6ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 7. அப்போது 8 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்மளுக்கு 8 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருந்துருக்கு. இப்போ 56ங்கிற ஃபார்மெட் முடிஞ்சு இப்போ 65 and 65ங்கிற ஃபார்மெட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 857 இதோட ஃபுல் ப்ரைஸ் 299. இதில் நம்ம எடுக்க போகிறது 29. இதோட நம்ம ப்ளஸ் 65. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 5ஓட 9 கூட்டினோம்னா 4. அப்போ 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 4. இப்போ இந்த 857க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 554 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 554க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 329. இதில் நம்ம எடுக்க போகிறது 32. இதோட ப்ளஸ் 65. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 5ஓட 2 கூட்டினோம்னா 7. அப்போ 9 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 554க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 554க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 699. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு 665 நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போ நம்ம 56ங்கிற ஃபார்மெட்டுக்கு போக போகிறோம். 699 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299. இதில் நம்ம எடுக்க போகிறது 29. இதோட நம்ம ப்ளஸ் 56. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7. இங்கே 9ஓட 6 கூட்டினோம்னா 5. அப்போ 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 75 கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 925. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு. இப்போ 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு AC, C, PC, Cன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஒரு பெயர் ஒரு டச்சு, ஒரு பெயர் ஒரு டச்சுன்னு இருக்கு நண்பா. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 925 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் 649. இதில் நம்ம எடுக்க போகிறது 64. இதோட ப்ளஸ் 56. இப்போ இதை கூட்டிடலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை வச்சு நம்ம இந்த ட்ராவுக்கான சி போர்டை உருவாக்கியிருக்கோம். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. எதுவுமே எல்லாமே நம்மளுக்கு ஃபார்மேட் படி தான் நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 925 இதில் நம்ம எடுக்க வர்றது 64. இதோட நம்ம 56 கூட்ட போகிறோம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1, 6ஓட 4 கூட்டினோம்னா 0. அப்போ 1 அல்லது 0
நம்மளுக்கு இந்த 9 to 5க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 10 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 9 to 5க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 330 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 5-6 ஃபார்மெட்டு நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 330க்கு பார்க்க போகிறோம் நண்பா. இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போட்டுருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கணும், ஆனால் பெய்ட்ஸ் கிடைக்கல, மறுபடியும் சி போர்டில் தான் போயிருக்கு. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 330 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 146. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 14. இதோட இந்த ட்ராவுக்கு நம்ம 65 கூட்ட போகிறோம், +6 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 4ஓட 5 கூட்டினா 9. அப்போ 7 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்டு. சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறோம். ஏன்னா சி போர்டு தான் போடுறோம், மிச்சம் இருக்கிற ஏ போர்டும் பி போர்டும் கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7 அல்லது 9 இதை தான் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு நம்பர் நண்பா. மெத்தட் படி நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு இந்த நம்பர் கொண்டு வரலாம் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். நான் வந்து சி போர்டுக்கு தான் அந்த நம்பர்ஸை கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா நேற்றுக்கானது முந்தானத்துக்கானதெல்லாம் குழப்பி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுலேயே நம்மளுக்கு டைம் போயிடுதுன்பா. இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஏன்னா நம்ம வியாழக்கிழமை பார்க்குறதுனால வியாழன். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்மளுக்கு கர்ணியா ப்ளஸ்ங்கிற பேரில் வருது. அதே புதன்கிழமை இருந்தால் வேறு கம்பெனி பேரில் வரும். அதே வியாழன்டா வேறு, செவ்வாய்ண்டா வேறு, திங்கள்டா வேறு, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒரு கிழமையில் வரும். இது நம்மளுக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால கர்ணியா ப்ளஸ்ங்கிற கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு டச்சஸ் கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 21/3/2024 கர்ணியா ப்ளஸ் KN 514க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.